மேம் இந்த क्वेश्चनக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்களான்னு எனக்கு டவுட். ஏன்னா சொன்னா அந்த சீக்ரெட் வெளியே போயிருமோ அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். அந்த ஹையஸ்ட் பாஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நீங்க உங்களுடைய சி அகாடமி மெயின்டைன் பண்ணி கொண்டு வரீங்க. இதற்கு பின்னாடி ஏதாவது சூட்சமா இருக்கா, என்ன பண்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாங்க. என்னன்னா இப்போ நாங்க ரெகுலரா டெஸ்ட் வைக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படிங்கிறதுக்காக மெடிடேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இன் அடிஷன் டு தட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இடையில அதுக்குண்டான ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறோம். ஸோ அது போக மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இடையில அந்த மாதிரி மோட்டிவேஷனல் ஸ்பீச் பண்றோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஏ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான கோர்ஸ், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லாம அவங்க இந்த கோர்ஸை என்ஜாய் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணி படிக்கிறதுனால எங்களால தொடர்ச்சியா இந்த ஹையஸ்ட் பாஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் நிறைய லெவல் ஆஃப் டிஸ்டிங்ஷன் அப்படிங்கிறதும் எங்களால கொடுக்க முடியுது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசனா நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான படிப்பு சிஏன்னு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறத நீங்க வேற மாதிரி ஹேண்டில் பண்ணி அந்த படிப்பையும் சொல்லி தரீங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்லலாம் இல்லையா அந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சிஏ படிக்கணும்னு ஆசைப்படுற நிறைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும், நாங்க படிக்க ரெடி, எங்களுக்கு சொல்லி தரீங்களா, கைட் பண்றீங்களா அப்படின்னு. நீங்க அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. வாழ்த்துக்கள் மேம். வணக்கம். இப்ப உங்களுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் சார் கிட்ட நாங்க பேசிட்டு வந்தோம். நீங்க கிளாஸ் எடுத்ததையும் நாங்க பார்த்தோம். என்ன மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க ஹேண்டில் பண்றீங்க சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? நான் வந்து ஃபவுண்டேஷன்ல மேத்ஸ் எடுக்கிறேன். அப்புறம் இன்டர்மீடியேட்ல பாத்தீங்கன்னா காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேங்க. 10 இயர்ஸ் போயிட்டு இருக்க இந்த அகாடமில நிறைய அச்சீவ்மெண்ட் நீங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு வரீங்க, ஃபவுண்டேஷன் லெவல்ல இருந்துமே. உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ல இது ஸ்பெஷல் அப்படின்னா, இது கொஞ்சம் நோட்டபிளா இருக்குன்னா எந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எல்லாம் நீங்க சொல்லுவீங்க மேம்? இந்த தடவை பாத்தீங்கன்னா May 23 அதுல நடந்த இன்டர் எக்ஸாம்ல ராஜேஷ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இந்தியா லெவல்ல 23rd பிளேஸ் எடுத்திருக்காங்க. சோ அது வந்து ஆல் இந்தியா ரேங்கிங் அப்படிங்கிறது இங்க இருக்கிற திருப்பூர் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருந்தது. ஏன்னா அது வந்து எங்களோட எல்லா ஃபேக்கல்டிஸோட சப்போர்ட்டுமே அதுக்கு இருந்தது, as well as ஸ்டூடெண்டோட சப்போர்ட். சோ இன்னொரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறது May 2022ல காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல 2 பசங்க 97 ஒரு ஸ்டூடெண்ட், 96 ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்திருந்தாங்க. சோ இதுவும் வந்து ஒரு ஆல் இந்தியா லெவல் மார்க்கா இருந்தது. சோ கிட்டத்தட்ட சென்டம் வாங்குறதுக்கு ஒரு 2-3 மார்க்ஸ் தான் பத்தல. அதுவும் நம்ம ஏரியால இருந்து நம்ம இன்ஸ்டிடியூட்ல ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது அது எங்களோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட கோஆபரேஷன். நாம என்ன சொல்றோமோ அதை வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. இப்ப எல்லாருமே வந்து சிஏ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸோட இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த கோஆபரேஷன் கிடைக்கிறதுனால எங்களால இந்த அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்.